ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இன்னோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் பேசிக்காக ஒரு டிவி வந்து சவுண்டு வரலைன்னா எதை நம்ம செக் பண்ணணும், எதெல்லாம் ஆன் பண்ணணும், எப்படிலாம் வந்து செக் பண்ண போகிறோன்றத வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டிவி வந்து ஆன் பண்ணிடணும், வீடியோ சிக்னல் கொடுத்துடணும், சவுண்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். டிவிலையும் சரி சவுண்ட் வந்து ஃபுல்லாக வச்சிடணும். இப்போ நம்ம செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த செட்டப் பாக்ஸ்லேயும் வந்து சவுண்ட் வந்து நான் வந்து ஃபுல்லாக வச்சிடணும். வச்சுட்டு ஸ்பீக்கர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பேட்ரி மூலயமா நீங்கள் வந்து செக் பண்ணலாம், அந்த ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஏதாவது 9 வோல்ட் பேட்ரி இல்லை 3.2 வோல்ட்டு இல்லை இந்த ரிமோட் பேட்டரிலாம் வச்சுட்டு இந்த சைடு அந்த சைடு வச்சு நீங்கள் ஸ்பீக்கரில் வந்து டச் பண்ணிங்கன்னா டருன்னு சவுண்டு வந்தால் அப்போ ஸ்பீக்கர் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசிக் செக்கப் பண்ணிடணும். அது இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ் ஒயர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இது மீறி வந்து வரல அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் மதர் போர்டு. இந்த போர்டு வந்து நம்ம வந்து போர்டை திருப்பி தான் வந்து செக் பண்ண முடியும். அதனால் வந்து திருப்புறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கிற யூஸ் இல்லாத ஒயர்ஸை வந்து கழட்டி விட்டுடலாம். கழட்டி விட்டுட்டு நம்ம வந்து மீட்டர் எடுத்துக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எதுவுமே தெரியாதவங்க கூட இந்த ஃபால்ட்டை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் வந்து நம்ம வந்து ஒரு பின்னை வந்து செலக்ட் பண்ணலாம். அது டியூனரோ இல்லை கிரவுண்ட் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்கும். இன்னொரு ப்ரூஃப் டிசி வோல்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ப்ரூஃப் வந்து ஆடியோ ஐசி இருக்கும். 5 பின் இருக்குது. அந்த 5 பின்னுலேயும் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து வச்சு பார்ப்போம். ஒன்று வந்து 7 வோல்ட் வரும், 15 வோல்ட் வரும். அப்போ வந்து ஐசிக்கு தேவையான வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது, இருந்தாலும் சவுண்ட் வரல. இப்போ என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து மீட்டர் இல்லாமல் கூட இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஸ்பீக்கர்ஸ் ஒயர்ஸ் வந்து நம்ம வந்து உள் பக்கம் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா பேக் சைடில் வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல அந்த பின்னில் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி ஒரு ஒர்க்கிங் ஸ்பீக்கர், நம்ம எப்பயுமே டெஸ்டிங் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக அந்த ஐசி பின் மேலே விரல்களால் டச் பண்ணும்போது டர்னு வந்து சவுண்டு வரும். ஐசி வந்து போயிருந்தால் அந்த மாதிரி சவுண்ட் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஐசி நல்லா இருந்தால், வோல்ட்டு வந்திருந்தால் நீங்கள் மீட்ரு வச்சு செக் பண்ணாமலே வந்து செக் பண்ணும்போது வரும். இல்லை லைட்டாக வந்து நம்ம நாக்கில் டங் பண்ணி எச்ச லைட்டாக தொட்டுட்டு லைட்டாக அது மேலே அப்ளை டச் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரே ஒரு பின்னில் மட்டும் ஒரு 2 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் வரும். மீட்ரு ஒரு முறை வந்து நம்ம வந்து எடுத்து செக் பண்ணிக்கலாம், என்னென்ன வோல்ட் எல்லாம் கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ட்ராப் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லைனா வந்து ஹை வோல்டேஜ் ஆகுதான்றதையும் பார்க்கலாம். சில ஆடியோ ஐசிக்கு வந்து வோல்ட் அதிகமாக போனால் உங்களுக்கு வந்து சவுண்ட் வராது. இல்லை லோ வோல்டேஜில் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வரும். இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு வந்து சவுண்ட் வர வாய்ப்பு கிடையாது. அங்கே பாரு எவ்வளோ காட்டுதுன்னு பாரு, 7 வோல்ட் காட்டுதா? மீட்டரில் காட்டு, மீட்டர் தெரியுதா ஃபோனில்? தெரியுது, ஃபோனில் தெரியுதா? இங்கே வந்து எத்தனை காட்டுது? 14-15 வோல்ட் வருது. ஓகேவா? ஆனால் சவுண்டு வரல. ஒன்று ஐசி போயிருக்கணும், இல்லைனா வந்து இந்த டிரான்சிஸ்டரில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், மியூட் ஆகிருக்கணும். இப்படி எச்சை தொட்டு இங்கே பாரு, எச்சை தொட்டு லைட்டாக இப்படி வச்சு பார்க்கலாம். இல்லைனா வந்து நார்மலாகவே இப்படி வச்சு பார்த்தோம்னா ஆடியோ ஐசிலன்னா டர்னு ஸ்பீக்கர் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸும் எதுவுமே இல்லை. அப்போ ஐசி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது, அது பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டரை சால்ட்ரிங் வச்சு டீசால்ட்ரிங் பண்ணி ஓப்பன் பண்ணி விட போகிறோம். ஏதாவது ஒரு 2 பின்னு பக்கத்துலேயே சின்ன ஐசி இருக்கும், 2 பின்னு இப்படி எடுத்துகிட்டு ஆடியோ ஐசி பக்கத்தில் வந்து 2-3 டிரான்சிஸ்டர் இருக்கும். அதில் வந்து ஒரு 2 டிரான்சிஸ்டர் இருக்கலாம், மியூட் டிரான்சிஸ்டர் இது மாதிரி வரும். அந்த மியூட் டிரான்சிஸ்டர் வந்து 2 பின் ஏதாவது ஓப்பன் பண்ணி விடணும். நீங்கள் தப்பாக ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியே வந்து ஆன் ஆகாது. அப்படி ஆன் ஆகாத பட்சத்துக்கு நீங்கள் மறுபடியும் அதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு வேறு டிரான்சிஸ்டர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விடலாம். நீங்கள் டிரான்சிஸ்டர் முழுமையாக கழட்டியும் எடுக்கிறதுனாலும் எடுத்துடலாம், உங்களுடைய வேலை தான் அது.
நீங்கள் வந்து இல்லை அது அது ஏதாவது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் 2 பின்னும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ரீஅசெம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ 2 பின்னு மட்டும் விக்கு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடம் கையில் வந்து நீங்கள் நார்மலாக தள்ளி விட்டிங்கன்னா போர்டில் வந்து காண்டாக்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு வரலன்னா மறுபடியும் அதை வந்து சோல்டரிங் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு 2 வேலையாக இருக்காது. டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த டிவியில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீக்கர்ஸ் ஒயர்ஸ் போகும் இல்லைங்களா, 2 பின்னு சின்ன சின்ன பின்னு மூலிமா வச்சு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டருக்கு மேலே உள்ளே இருக்கிற அந்த ஒயர்ஸு காப்பர்ஸ் ஒயர்ஸ் இருக்குங்க இல்லையா, அது மட்டும் கட் ஆகிட்டு வெறும் அந்த ஸ்லீவ் மட்டும் தான் வந்து அட்டாச் ஆகிருந்தது. அதனால் வந்து சவுண்ட் வராமல் இருந்தது. உங்களுக்கு பேசிக்கான செக்கப் வந்து பண்ணியாச்சு. எல்லாமே ஐசி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எங்ககிட்ட இருக்க டெஸ்டிங் ஸ்பீக்கர் வச்சு நாங்கள் செக் பண்ணும்போது சவுண்ட் வந்து இதில் வந்து வந்தது. ஸ்பீக்கருடைய ஒயர் எதுன்னு பார்த்து அதில் வந்து நீங்கள் சோல்டரிங் பண்ணிவிடுங்க. சோல்டரிங் பண்ணிவிட்டு நீங்களே வந்து அந்த ஐசியில் இருக்கிற 5 பின்னு மேலே நீங்கள் டச் பண்ணும்போது டர்ன்னு சவுண்டு வரும். சவுண்டு வந்தால் ஐசி ஓகே, சவுண்டு வரல அப்படின்னா ஐசி தான் வந்து ஃபால்ட்டு. வோல்ட்டும் அந்த இடத்துல வருதான்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சில ஐசி வந்து பார்த்திங்கன்னா வோல்ட்டு கரெக்டாக வரும், சவுண்டு வந்து டர்ன்னு வராது. ஏன்னா மியூட் டிரான்சிஸ்டர் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். எதுன்னு பார்த்து ஆடியோ ஐசி பக்கத்தில் இருக்க ஐசி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் சவுண்ட் வரும். மியூட் பண்ணால் மியூட் ஆகாது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டிவி கஸ்டமர் வீட்டுக்கே போயிட்டு இதை வந்து நாங்கள் செக் பண்ணோம், எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்பீக்கர் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி தான் இருந்தது, ஆனால் சவுண்ட் வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம இது பார்க்கும்போது அந்த லைட்டாக பிடிச்சிருந்தது கூட விட்டுட்டு துண்டாக நிற்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் வராமல் இருந்தது. இப்போ வந்து சவுண்ட் எல்லாம் கிளியராக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தவறாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதேனும் டவுட்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நேரில் வந்து இந்த டிவியை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்க ரெடி. நீங்கள் கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் வந்து மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.